வீட்டில் ஏதேனும் பிரச்சனை வருது, தொழில் முடக்கமாகுது, வேலையில் பிரச்சனை வருது, மகப்பேறு அதாவது குழந்தை பேரு அப்படிங்கிறது தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் செஞ்சீங்களா, முன்னோர் வழிபாடு செய்கிறீங்களா அப்படிங்கிறது தான். உண்மையாலுமே இந்த தடைகளுக்கெல்லாம் காரணம் முன்னோர் வழிபாடா அப்படிங்கிறத பற்றியும், வருகின்ற தை அமாவாசையோட சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பொறுமையாக பாருங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. உத்தராயண காலத்தோட முதல் அமாவாசை அப்படிங்கிறது இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக இந்த முறை வருகிறது. உங்களுக்கு நல்ல தெரியும், பித்ருகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவானை சொல்லுவாங்க. உண்மையாலுமே தந்தை வழி உறவுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரியனோட இருப்பை சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பாங்க. அதே போல் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது, தவற விட்டுறாதீங்க. பொதுவாக இறந்து போனவங்களுக்கு அவங்க இறந்து போன திதியில் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம எப்போவுமே செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம இப்போ ஆற்றங்கரைக்கு போய் தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி குறைந்தபட்சம் வீட்டில் இலை போட்டு படையல் போடுற பழக்கம் அப்படிங்கிறது பெரும்பாலுமானவர்களுக்கு இருக்குது. அப்படியே இல்லைன்னா கூட ஒரு சூடமாச்சி பொருத்தி சாமி கும்பிட்டுருவாங்க அந்த இறந்து போன திதியில். இது நம்முடைய மரபு அப்படின்னே சொல்லலாம். இல்லை அப்படிங்கிறவங்க, இன்னும் நான் நிறைய முன்னோர்கள் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமாவாசைக்கு நம்ம முன்னோர் வழிபாடு செய்கின்ற பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. நிஜமாக இந்த அமாவாசை விரதம் பிடிச்சு முன்னோர்களை வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். என்னால் எல்லா அமாவாசைக்கும் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் 3 அமாவாசைக்காவது தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எந்த 3 அமாவாசை? அது மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை, பிறகு ஆடி அமாவாசை, தை அமாவாசை. குறைந்தது இந்த 3 அமாவாசைகளாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ஆகச்சிறந்தது அப்படின்னு சொல்லப்படும். அந்த வகையில் தான் தை அமாவாசை அப்படிங்கிறது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. அதுவும் ரொம்ப சிறப்பாக வருது அப்படிங்கிறனால தவற விட்டுறாதீங்க அப்படின்னு தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில், புனித நீர்நிலைகளில் நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம சொல்லும்போது காவிரி, அதே போல் கங்கா, கோதாவரி இந்த மாதிரி ஆறுகளில் நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப புண்ணியம் சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த ஆறுகள் நம்ம பக்கத்தில் இல்லைங்கிற பட்சத்தில் கங்காஜலம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 துளசி போட்டுட்டு அதில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிறப்பு. சரி, வழிபாடு எப்போ செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படின்னா, அந்த முழு நாளுமே உங்களுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது 17ஆம் தேதி பின்னிரவு 1:19 ஆரம்பிச்சிடும். 18ஆம் தேதி பின்னிரவு 2:31 தான் அமாவாசை திதி முடியுது. அப்படிங்கிறனால ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அந்த அமாவாசை திதி இருக்குது. இது சர்வ அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ரொம்ப சிறப்பான விஷயம். அப்போ காலையில் ஒரு 6:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து மதியம் ஒரு 11:45 இந்த வழிபாட்டை முடிச்சுக்கிறது நல்லது. இறங்கு பொழுதில் பெரும்பாலும் செய்கிறத தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தர்ப்பணம் ஆற்றங்கரையிலையோ அல்லது கடற்கரையிலையோ அங்கே பொதுவாக தர்ப்பணம் கொடுக்குற இடத்துல நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு வீட்டில் படையல் போடுவாங்க. படையலில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை, பாகக்காய் இதெல்லாம் சேர்த்துக்குவாங்க எப்போவுமே. அதில் பூண்டு, வெங்காயம் இது போன்ற உணவு வஸ்துக்களை தவிர்த்து கொள்வார்கள். இப்போ இதெல்லாம் வழக்கமாக நம்ம பண்ணுறது தான். அப்போ காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு படையல் போட்டு அந்த படையல் போட்டு முன்னோர்களை வழிபாடு செய்த பின்னர் அந்த விரதத்தை நிறைவு செய்வது அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி செய்யும்போது கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசையை பெற முடியும். அந்த நாளில் முன்னோர்கள் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் உண்டு. தனது தலைமுறையினர், தனது சந்ததியினர் தனக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை ஏற்றுக்கொள்வார்கள். இறைக்கக்கூடிய எல்லையும் தண்ணீரையும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதும் ஐதீகமாக இருந்து வருகிறது. இப்போ இந்த பழக்கமெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. நான் தர்ப்பணம் கொடுத்தது இல்லை. அதே போல் ஆற்றங்கரை, குளக்கரை இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் போய் முன்னோர் வழிபாடு செய்தது இல்லை அப்படின்னாலும்
நம்ம வீட்டில் குறைந்தபட்சம் படையல் போட்டு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வைத்து வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ அதை செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம், நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இதை தவிர நம்ம வேற என்ன அன்றைய தினத்தில் செய்யறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னதானம் அல்லது தானங்கள் செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம். அன்னதானம் அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு பலன் தரக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேரோட பசியை நம்ம போக்குகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல புண்ணியங்கள் சேரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அன்னதானத்தை போலவே தான தர்மங்கள் அப்படின்னு சொல்கிறது. தான தர்மம் அப்படிங்கிறது ஒருவர் கேட்டு கொடுப்பது தானம், கேட்காமல் கொடுப்பது தர்மம் அப்படிம்பாங்க. இந்த ரெண்டு விஷயம் எதுவாயினும் சரி, ஒருவர் நிலை அறிந்து அவருக்கு நாம் உதவுவது, ஒரு போர்வை கொடுப்பது, ஒரு காலணி வாங்கி தருவது, ஒரு குடை தானம் பண்ணுவது, பூதானம் பண்ணுவது, விளக்கு தானம் பண்ணுவது, இந்த மாதிரி என்ன தானங்கள் நம்மால் செய்ய முடியுமோ அன்றைய தினத்தில் அந்த குறிப்பிட்ட தானத்தை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு உண்டாக்கி தரும். கோதானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தரும் இன்றைய தினத்தில் நம்ம செய்கிறது. சரி, இப்போ இது முடியல, நான் படையல் போட்டு மட்டும் சாமி கும்பிடலாமா? தாராளமாக பண்ணலாம். இல்லை அதுவும் முடியல, நான் வெளியே இருக்கேன், ஊருக்கு வெளியே இருக்கேன், இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல, நான் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறைந்தபட்சம் காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்வோம், குளிச்சுட்டு சாப்பாடு செய்யுங்க. குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சுமே முதல் சாப்பாட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தயிர், கருப்பியல் ரெண்டு விஷயம், இந்த ரெண்டையும் கலந்துட்டு மனதார முன்னோர்களை நினைத்து கொண்டு, நான் வைக்கின்ற இந்த உணவை ஏற்று எனக்கு நல்லருள் புரியுங்கள் அப்படின்னு முன்னோர்களை வேண்டிக் கொண்டு காகத்துக்கு போய் சாப்பாடு வச்சிருங்க. காகம் எடுக்கும். அப்படி எடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்திலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம கஷ்டமெல்லாம் படிப்படியாக குறைய போகிறது அப்படிங்கிறது அதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது முடியலை, எனக்கு பக்கத்தில் பசுமாடு இருக்குது, கோசாலை இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயம் பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படின்னாலே, பசுமாடு வச்சுருக்கவங்க கிட்ட நீங்கள் போய் அந்த முறையாக கேட்டுட்டு அந்த மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், புற்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை கோசாலை இருக்குன்னா அந்த கோசாலை நிர்வாகத்திடம் போய் கேட்டுட்டு இந்த மாதிரி மாடுகளுக்கு அகத்திக்கீரை நீங்கள் வாங்கி தரலாம். இல்லை அருகாமையில் உள்ள சிவாலயத்துக்கு போனீங்கனாலே நிறைய மாடுகள் இருக்கும், அவ்விடத்தில் நம்ம வாங்கி கொடுக்கலாம். பசுமாடு பராமரிக்கிற இடத்துல மாடுகளுக்கு வாழைப்பழம், புற்கள் அல்லது அகத்திக்கீரை வாங்கி தர்றது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அப்போ இந்த தை அமாவாசையை நம்ம முறையாக பயன்படுத்தி நம்ம வழிபாடை செய்கிறோம் அப்படிங்கும் போதே கண்டிப்பாக எல்லா பலனுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எந்த தடையானாலும் சரி, அது திருமண தடையாக இருந்தாலும் சரி, குழந்தை பேர் தள்ளி போகிறது அப்படின்னாலும் சரி, தொழிலில் பெரிய தடை ஏற்படுகிறதுனாலும் சரி, வேலையில் பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் சரி, தை அமாவாசையில் முன்னோர் வழிபாடை முறையாக செய்கிறீங்க அப்படிங்கும் போதே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதை கண்கூடாக காண முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருவது மிகவும் சிறப்பு, அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம உங்கள் நண்பர்களோடையும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.